ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவேளையில் உங்கள் யாவருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த 6வது மாதத்தில் நம்மையும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் நல்ல ஆண்டவர். அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்தபடினாலே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நான் அபிஷேகத்தை குறித்து பேசலாம் நினச்சேன். சரி, அதை பேச விரும்பலை. வேறு ஒரு வசனத்தை பேசி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சீக்கிரமாய் முடிக்கலாம் என்று பிரயாசப்படுகிறேன். நாம எத்தனை பேர் நல்லா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமாம், எத்தனை தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பலவீனங்கள் எது இருந்தாலும் வாழ வைக்கக்கூடிய இயேசு உயிரோடு இருக்கிறார். ஜீவனை தரக்கூடியவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். பிரச்சனைகளை பார்த்து ஜெபத்தை நிறுத்திடாதீங்க, விசுவாசத்தை நிறுத்திடாதீங்க, ஆண்டவரை ஆராதிப்பதை நிறுத்திடாதீங்க. பிரச்சனைகள் எப்பெல்லாம் பெருசாக வருதோ அப்பெல்லாம் தேவன் நமக்காக எழும்ப போகிறார். ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நல்ல நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஆண்டவரை கிட்டி சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதாகம் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம், 15, 16 வாசிப்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலரின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க. இடைய மாத்திரம் பார்த்தா போதும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொன்னா நல்லது. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவேன். மலைகளை குன்றுகளை மிதித்து தவிடு பொடி ஆக்குவாய். நீ தூற்றுவாய். காற்று அவைகளை கொண்டு போகும். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்த்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி பல வருடங்களுக்கு பின்பதாக நடக்க போகிற சம்பவத்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படி என்றால் ஆண்டவர் அவர்கள் பட்சத்தில் இல்லாமல் போய்விட்டார். இப்போ பக்கத்திலேயே இருக்கிறவங்களை பார்த்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பக்கத்திலேயே கூட இருக்கிறோம். அப்படியே பக்கத்தில் இருக்கும்போது கையை பிடிப்போம், ஏதாவது ஒண்ணு பேசுவோம், அரவணைப்போம், மேல கையை போட்டு கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்க போகிறேன். அப்படி என்றால் ஆண்டவர் அவர்கள் பட்சத்தில் இல்லாமல் போய்விட்டார். பாருங்க, இந்த இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என் சேஷ்ட புத்திர பாகம் என்று சொன்னார், நீ என் சுதந்திரம் என்று சொன்னார், பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை அழைத்தேன் என்று சொன்னார், நீதான் என் சொத்து அப்படி என்று சொல்லியிருக்கிறார், நீ என் பங்கு என்று சொல்லியிருக்கிறார். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார், உன்னை எப்படி சோதேம் குமாராவை போல மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுத்த அதே ஆண்டவர் அந்த ஜனங்களை விட்டு தூரம் போய்விட்டார்.
அந்த ஜனங்களை விசாரிக்காமல் தூரத்தில் நிற்க ஆரம்பித்து விட்டார். பாருங்க, அந்த ஜனங்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், பயப்படாதே. ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு நுகம், ஏதோ ஒரு பிரச்சனை, வாழ விடாதபடி, நிமிரக்கூடாதபடி, முன்னேறக்கூடாதபடி, ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாதபடி, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க கூடாதபடி, ஏதோ ஒன்று அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே கவ்வி பிடித்து அடிமைப்படுத்தி விட்டபடினாலே ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் சீக்கிரத்தில் நான் முடிவை உண்டாக்க போகிறேன். உன் அடிமைத்தனம் உன்னை விட்டு விலக போகிறது. உனக்கு எதிராக இருக்கிற மலைகள், குன்றுகள் எல்லாவற்றையும் நான் தவிடு பொடியாக மாற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லாம் பாருங்க பாப்போம், இஸ்ரவேல் ஜனங்களும் நம்மை மாதிரி தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னொரு விதத்துல சொன்னா நாமளும் அவங்கள மாதிரி தான். அல்லேலூயா. தேவைகள் இருக்கும்போது நல்ல பயங்கரமா ஜெபம் பண்ணுவோம். தேவையெல்லாம் ஃபுல்ஃபில் ஆன உடனே ஆண்டவரையே பார்த்து கேட்போம், அந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. செய்யாத மாதிரி இருக்கீங்க பத்தியா, அது உங்க பியூட்டி. அல்லேலூயா. ஆமா பாருங்க, தேவைகள் பெருசா இருக்கும்போது எல்லா ஜபத்துக்கும் வரும். நிக்கிற ஜபம், தூங்குற ஜபம், படுக்கிற ஜபம், எலும்புற ஜபம், நைட்டு ஜபம், பகல் ஜபம், எல்லா ஜபத்துக்கு வரும். எல்லாம் முடிஞ்ச உடனே ஜபத்துக்கே வரமாட்டோம். ஆண்டவர் அப்படியே தூரமா விட்டுடும். ஆண்டவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிடும். தொடக்க காலத்துல நேர் முட்டி போட்டு ஜபம் பண்ணிருப்போம். ஆனா இப்ப பாருங்க, முட்டி போட மாட்டோம். தொடக்க காலத்துல பக்கத்துல யார் இருக்கிறா ஒன்னும் பார்க்க மாட்டோம். நல்ல கரங்களை தட்டி பாட்டு பாடி அந்நிய பாஷை பேசி ஆண்டவர் ஆராதிச்சிருப்போம். இப்ப பாருங்க, நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி வந்துடுச்சாமா. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நமக்கு பேரே அல்லேலூயா கூட்டம். ஆனா இன்னைக்கு சர்ச்சில் அல்லேலூயா சொன்னாலே பாவி மாதிரியே பாக்குறான். ஒருத்த சத்தமா கைத்தட்டி பாட்டு பாட்டா பின்னாடி அவருக்கு பிடிக்கலையாமா, அதனால அப்படியே ஒரு மாதிரி மூக்காலேயே பாக்குற விலங்கின மாதிரி தான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எப்படி மாறி போயிடுச்சு பாருங்களேன். இத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இத்தனை வசதி வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆதி காலத்துல தென்னை ஓலை குடிசை தான், நீளமா கிடக்கும், அந்த ரவுண்டு ட்ரம்மு தான். ஆனா பாட்டு பாடினா எவ்வளவு அபிஷேகம் இருக்குன்னு தெரியுமா? அன்னைக்கு கலெக்டர் முதல் வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாம் தரையில தான் உட்காருவான். இன்னைக்கு வாட்ச்மேன் கூட சர்ச்சில் தரையில உட்கார மாட்டேங்கிறான், ஏதோ வல்லமை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அன்னைக்கு ஜபம்னா அப்படியே நெருப்பு பறக்கும் விசுவாசிங்க கிட்ட இருந்து. இன்னைக்கு ஜபம்னாலே தங்களுடைய மேன்மையை காண்பிப்பதற்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஃபுல் பீட் எல்லாமே நான் யாருன்னு காண்பிப்பதற்காக தான் இருக்குதே தவிர தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக ஃபுல் பீட் இல்லை. எஸ் ஆர் நோ? அல்லேலூயா. ஒரு காலத்துல ஆத்மாவை தேடி அலைந்த சபைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறத மட்டும் காப்பாத்தி கொண்டா போதுன்னு அப்படி உட்கார ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ ஒரு மாய்மாலத்தின் ஆவி, ஏதோ ஒரு வஞ்சகத்தின் ஆவி, தேவனையும் மனுஷனையும் இணைக்க கூடாதபடி ஒரு பெரிய பிரிவினையின் ஆவி தேசத்தை, சபைகளை மூட ஆரம்பித்து விட்டது. ஒரு காலத்துல சர்ச்சைக்கு விரோதமா எழுமனவெல்லாம் முடிஞ்சிருவான். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளேயே வந்து பாஸ்டர் அழிக்கிறான், பாஸ்டமாவை நிர்வாணமா மாத்துறான், சர்ச்சில் இருக்கிற சகோதரிகளை நிர்வாணமா மாத்துறான், அடிக்கிறான். கேட்பார் யாரும் கிடையாது. பாருங்க, எல்லா துரைத்தனங்களையும் மேற்கொள்வதற்காக தான் இந்த பூமியில கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு துரைத்தனங்கள் மேற்கொள்ளுது, சபை கீழே மாறி போச்சு. ஏதோ ஒரு இடத்துல தடம் பொருள் ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, வேலை கிடைக்காத வரைக்கும் பயங்கரமா சர்ச்சுக்கு வருவோம். வேலை கிடைச்சோடனே பாஸ்டர் பார்த்து சொல்லுவோம், பாஸ்டர் ரொம்ப பிஸி ஆயிட்டோம். பாட்ட பிஸின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஜபத்துக்கு, ஆராதனைக்கு, துதிக்கு, ஆண்டவருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பிஸினாலே பீயிங் அண்டர் த சாட்டனிக் யோக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்மை அறியாமலே நாம ஏதோ ஒரு விதத்துல பிசாசுனுடைய நுகத்திற்கு உட்பட்டு ஆயிற்று. பிசாசு நம்மளை கட்டி போட்டுட்டான்னு அர்த்தம். எல்லாம் கவனிங்க, தானியேல் ஒன்றும் ஃபுல் டைம் மினிஸ்டர் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தானியேல் ஃபுல் டைம் ஊழியக்காரர் கிடையாது. இங்க பாருங்க, பிரதம ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல தானியேல் இருந்தார். இங்க யாராச்சும் அந்த மாதிரி இருக்கீங்களா? இல்ல. ஆனா 3 வேளை ஜெபம் பண்ணாராம். ஹலோ, அல்லேலூயா. 3 வேளை ஜெபம் பண்ணாராம். இவன் ஜெபம் பண்றதுனாலதான் தேசத்திலே சட்டம் வருதுன்னு தெரிஞ்சும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆமே, நம்ம உடனே சொல்றோம், பாஸ்டர் பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப எதிர்க்காங்க, அதனால பிரேயர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுறோம் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது வேற ஆவி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம லைஃபே அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க, நெகேமியா பானபாத்திரக்காரனா இருந்தானா. இவன் சாப்பிட்டு முடிச்சாதான் ராஜா அடுத்த வேலை சாப்பிடுவான். அந்த இடத்துல இருந்தவன் சில நாளாய் துக்கித்து, உபவாசித்து, அழுது, பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி, அலங்கோலமான அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்தாலே பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்லிடுறான், என்னது அது, என்னது அல்சர் வந்துடும். நம்ம உடனே தேவதூதன் சொன்ன மாதிரி எடுத்துப்போம். அல்லேலூயா. நல்லா வருவோம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, கவனிங்க பாப்போம். என்னையும் ஒருத்தர் ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் சொன்னார், பிரதர் நீங்க ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, அதனால ஃபாஸ்டிங் இருக்காதீங்கன்னு. என்னோட ரெகுலர் ரீடிங் லூக்கா 1வது அதிகாரம் முடிச்சுட்டு வரேன். அந்த வசனம் சொல்லுகிறது, 84 வயதான அன்னாள் தேவாலயத்தில் உபவாசத்திலையும் ஜபத்திலையும் தரிச்சிருந்தாலாம். அப்படி போடு அருவாலைங்கிறேன். அல்லேலூயா.
அப்படியே அபோட்டன் மாதிரி திரும்பவுமா ஆரம்பிச்சிட்டேன். சில நேரத்தில் நல்லது போல இருக்கும், நூதனமான காரியங்கள் போல இருக்கும், அவைகள் எல்லாமே நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பிரிவினையை உண்டாக்க ஆரம்பிச்சிடும். நமக்கும் தேவனுக்கு இடையில ஒரு பெரிய தடுப்பு சுவரை கட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்க, FMBBயோட முன்னாடி ஜெனரல் செக்ரட்டரி, அவர் கேரளாவில் நாங்கள் எல்லாம் ஒன்னா இருந்தோம், ஜான் கிருபாகரன், அவர் நல்லா சொன்னார், பிசாசுக்கு நமக்கும் இடையில இருக்கிற ஒரு கேப் எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒரு மயிரிழை அளவு தானா. பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் இடையில இருக்கிற கேப்பே ஒரு மயிரிழை அளவு தானா. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலே பிசாசு வந்து நம்ம மேல உட்கார்ந்து ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அந்த கேப்பை மட்டும் எந்த விதத்திலையும் நமக்கும் முன்னாடியும் பின்னாடியும் பரலோகத்தினுடைய மகிமை நிற்குமானால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியத்தை சுதந்தரித்துக் கொள்ளத்தக்க விதத்துல காரியத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை நம்மை மாறியேதான் தேவைகளுக்காக தேவனை தேடினார்களே தவிர தேவையெல்லாம் ஃபுல்ஃபில் ஆன உடனே ஆண்டவரை விட்டுவிட ஆரம்பித்தார்கள். பாருங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கானான் தேசத்துல செத்து போற நிலைமையில இருக்க ஆரம்பித்தாங்க. பஞ்சத்துல மரித்து கொண்டிருக்கிற அந்த 70 பேரை ஆண்டவர் அழைத்து எகிப்து தேசத்திற்கு கொண்டு போக ஆரம்பித்தார். கோசேன் பட்டணத்துல கொண்டு போய் வைக்க ஆரம்பித்தார். எல்லா தேசத்திலையும் பஞ்சம் இருந்தால் அந்த கோசேன் பட்டணத்துல பஞ்சம் இருக்காது. அந்த ஜனங்களை எகிப்து தேசத்துல வைத்து பலுகி பெருக பண்ண ஆரம்பித்தார். எகிப்தியர்களை விட இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமாக பலுகி பெருக ஆரம்பித்தார்கள், பலசாலிகளாக மாற ஆரம்பித்தார்கள். எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை நெருக்கங்கள், எவ்வளவு ஜீவன் கசப்பாய் மாறினாலும் அவர்களுடைய பெருக்கத்தை தடுத்து நிறுத்த இந்த உலகத்துல எந்த வல்லமையால முடியல. பார்வோன் உபாயமான தந்திரங்களை செய்ய ஆரம்பித்தானா. அந்த உபாயமான தந்திரங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி தூசி பறந்து போவது போல ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக மாற ஆரம்பித்தது. பலிகி பெருக ஆரம்பித்தார்கள். 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அடிமையா இருந்தார்களே தவிர அவர்களுடைய பெருக்கமும் அவர்களுடைய பலனும் அவர்களுடைய கூடுகையும் நாளுக்கு நாள் பெரிய அளவில் தான் மாற ஆரம்பித்தது. ஆண்டவர் மோசேயை அனுப்ப ஆரம்பித்தார். 430 வருஷமா இருக்கிற அடிமைத்தனத்தை உடைக்க ஆரம்பித்தார். எகிப்தில் எவ்வளவாய் பாடுபட்டார்களோ அவ்வளவா எகிப்தை கொள்ளையிட்டு வெளியே வர ஆரம்பித்தார்கள். 40 ஆண்டுகள் கர்த்தர் அந்த ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்த ஆரம்பித்தார். ஒருத்தனுடைய டிரெஸ்ஸும் பழசா மாறி போல, ஒருத்தனுடைய செருப்பும் தேஞ்சி போல, ஒருத்தனுக்கும் கால் வீங்கி போல. அவன் வளர வளர அவன் டிரெஸ் வளர்ந்திருக்கும், அவன் வளர வளர அவன் செருப்பு வளர்ந்திருக்கும். பகலிலே மேக ஸ்தம்பத்தை கொடுக்க ஆரம்பித்தார், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல ஆண்டவர் அந்த ஜனங்களை சுமந்து வர ஆரம்பித்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல ஆண்டவர் அந்த ஜனங்களை கொண்டு வர ஆரம்பித்தார். தாகம் என்று முறுமுறுத்த பொழுது கண்மலையை உடைத்து தண்ணீரை கொடுக்க ஆரம்பித்தார். அப்பத்திற்காக கதறின போது பரலோகத்தின் மன்னாவை கொடுக்க ஆரம்பித்தார். பாருங்க, அவர்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா ராஜ்யங்களையும் கர்த்தர் மடங்கடித்து போட்டார். கோட்டைக்குள்ள இருக்கிறவெல்லாம், கோபுரத்துல கோட்டைக்குள் இருக்கிறவளாம், குடிசையில் இருக்கிறவளை பார்த்து பயப்படத்தக்க விதத்துல தேவ மகிமை அவர்களை மூட ஆரம்பித்தது. கர்த்தர் அவர்களை கொண்டு போக ஆரம்பித்தார். பாருங்க, உபாகமத்துக்கு பேரே செகண்ட் லான் பேர். உபாகம் முழுவதும் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா சொன்ன காரியத்தையே திரும்ப 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 சொல்லுவா. உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிற பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துல நீ போன உடனே புறஜாதியருடைய வழிபாடை பின்பற்றாத, அவனுடைய கொள்கைகளின்படி நடவாத, அவனை தேடாத, நான் தான் ஆண்டவர், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த, நீ எனக்கு சொந்தம், என்னை விட்டுட்டு போயிடாதே. உபாகம் முழுவதும் ஆண்டவர் மெனக்கெட்டு மணிக்கணக்கா பேசியிருப்பார். நீ எனக்கு சொந்தம், என்னை விட்டுடாத, நான் தான் ஆண்டவர், நான் தான் ஆண்டவர், நான் தான் ஆண்டவர், நான் தான் ஆண்டவர். பாருங்க, அவ்வளவு முறை சொல்லியும் கானான் தேசத்துல கொண்டு போய் ஆண்டவர் சேர்த்தார். பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்தார். கட்டாத வீடு, நாட்டாத திராட்சை தோட்டம், செல்வ சீமான்களாய் கோட்டீஸ்வரன்களாய் மாற ஆரம்பித்தாங்க. நாட்கள் போக நாட்கள் போக நாட்கள் போக ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை குறைய ஆரம்பித்தது. ஆண்டவரை தேடக்கூடிய தேடுதல் குறைய ஆரம்பித்தது. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலி குறைய ஆரம்பித்தது. பேரு மட்டும் பெருசா நாங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்களே தவிர ஆனா அவர்களுக்கும் தெய்வத்திற்கும் எந்த விதமான உறவும் இல்லாமல் போக ஆரம்பித்தது. நெருக்கங்கள் சொல்ல ஆரம்பித்தது. ஆண்டவர் நியாயாதிபதிகளை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், ஆசாரியர்களை அனுப்பினார். எச்சரிப்பின் சத்தம் அவர்களுக்கு ஏளனமாய் தெரிந்ததே தவிர அவைகளை கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு உணர்வு இல்லாமல் போக ஆரம்பித்தது. தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொள்ள ஆரம்பித்தான். எந்த வழியாடா கர்த்தர் உங்ககிட்ட பேசினார்னு எரேமியாவை இழுத்து பலான்னு ஒரு அடி அடிக்க ஆரம்பித்தார். தீர்க்கதரிசிகளை கொல்ல ஆரம்பித்தார்கள். எல்லாரையும் அழித்து போட ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் பார்த்து பார்த்து அவர்தான் பொறுமையின் சிகரம், அவர்தான் இரக்கத்தின் அதிபதி, அவர்தான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்பேற்பட்டவருடைய இருதயமே கடினமாய் மாறத்தக்க விதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மாறி போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்லி 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 பார்த்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனபடினாலே மீதியானியர், மோவாபியர், அம்மோனியர், அமலேக்கியர், பாருங்க, அசிரியர், சீரியா தேசத்தினுடைய ராஜாக்கள், பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாக்கள் எல்லாரும் வந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்தை சுத்தமா வலிச்சு எடுத்துட்டாங்க. அடுத்தது யூதேயா தேசம் இருந்தது. பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்
அமைச்சன் வர ஆரம்பித்தான். பெரிய தேவாலயம் கோடிக்கணக்கான பணத்துல கட்டினான். பாருங்க, சரித்திர ஆசிரியர்கள் எருசலேம் தேவாலயத்தை குறித்து சொல்றாங்க. காலையில சூரியன் உதிக்க ஆரம்பித்தாலே பாருங்க, அந்த 7 மலைகளுக்கு நடுவுல எருசலேம் தேவாலயம் இருந்ததா. அப்படி அந்த பகுதியே தங்கமயமா இருக்க ஆரம்பிக்குமா. அந்த இடத்துல ஆராதிக்க ஆரம்பித்தாலே உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரி இருக்குமா. உலகத்திலேயே பெரிய அலங்காரமான கட்டிடமா தேவாலயம் இருக்க ஆரம்பித்தது. பாருங்க, பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா வந்தான், தேவாலயத்தை தரமட்டமா மாத்திட்டான், பிள்ளைகளை மோதி கொள்ள ஆரம்பித்தான். எந்த எருசலேம் வீதியில பஸ்கா பண்டிகைக்கு பலி நாட்களிலே மட்டும்தான் ரத்த ஆறு ஓட ஆரம்பிக்குமா. அப்பேற்பட்ட எருசலேம் வீதியில மனித பிணங்களாலே நிரப்பப்பட்டது. ரத்த ஆறு ஓட ஆரம்பித்தது. பெற்றோர்களை நிக்க வைத்து பிள்ளைகளை கொள்ள ஆரம்பித்தான், பிள்ளைகளை நிக்க வைத்து பெற்றோர்களை கொள்ள ஆரம்பித்தான். மனித பிணங்கள் கணக்கில்லாமல் குவியலாக எருசலேம் தேசமே நாரி போக ஆரம்பித்தது. நல்ல திடகாத்திரமான வாலிபர்களை மட்டும், ஆசாரிய பிரபு குலத்தை சேர்ந்த வாலிபர்களை கைதியாக பிடிச்சிட்டான். இப்ப சொந்த தேசம் கிடையாது, சொந்த நாடு கிடையாது, சொந்த சபை கிடையாது, சொந்த வீடு கிடையாது, இஸ்ரவேல் தேசமே ஒண்ணு கிடையாது. பிச்சை எடுக்கிறவன், திராட்சை தோட்டத்திற்கு காவல்காரன், எளியவன், ஒதுக்கப்பட்டவன் தான் இப்ப அந்த தேசத்துல இருக்கிறான். தேசம் மன ரம்யமாய் தன்னுடைய பாருங்க இலைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க ஆரம்பித்ததான். இப்போ தேசம் ஒண்ணு கிடையாது, ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது, சுயாதீனமா செய்ய முடியாது. இப்ப எல்லாரும் அந்நிய தேசத்துல இருக்கிறான். பாருங்க, அவன் கொடுக்கிற ட்ரெஸ், அவன் கொடுக்கிற சாப்பாடு, அவன் கொடுக்கிற பாருங்க மொழி, அவன் கொடுக்கிற வேலை, இப்ப எல்லாமே அடிமைப்பட்டு போயிட்டான். இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பதான் ஒரு உணர்வுள்ள இருதயம் அந்த ஜனங்களை தேடி வர ஆரம்பிக்கிறது. இந்தியா தேசத்துல கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருந்தார் தெரியுமா. சபைகள் மேல எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருந்தார். ஒரு காலத்துல மே மாசம் ஆனா, ஒவ்வொரு ஆண்டு விழானா வெளியே தான் காஸ்பல் மீட்டிங் நடக்கும். ஆனா நம்ம பாருங்க, வெளியே காஸ்பல் மீட்டிங் நடத்தாம சர்ச்சுக்குள்ளேயே ஸ்பெஷல் கூட்டத்தை நடத்திட்டோம். கேட்டவனே கேட்கறான், பிரசங்கத்தை கேட்டவனே கேட்டு சொல்றான், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போறான். கர்த்தர் என் கூட பேசுறான்னு சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க எல்லாம் சொல்லாத மாதிரி இருக்கீங்க பாரு, அது உங்க கிருபை. அல்லேலூயா. ஆமா, நல்லா இருந்ததுங்கிறான். பாஸ்டர் இன்னைக்கு அறுத்துட்டாருங்கிறான், மார்க் போட ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு அதே ஆளுதான் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பினான். ஆனா இன்னைக்கு மார்க் போட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்துட்டா யாரு, நம்ம மோடி ஐயா வந்துட்டா. ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். சபை மட்டும் நீ நானும் மட்டும் திருந்தாத போனா அடுத்த 5 வருஷமும் மோடி தான் வருவா. இங்க பேர் நம்மளை திருத்தறதுக்காக ஹோல் பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்டவர் எந்த விதத்திலையும் தீர்க்கதரிசிகளை அனுப்புனார், எச்சரித்தார். எச்சரிப்பின் சத்தம் என்னைக்கு திருச்சபைகளுக்கு ஏளனமாய் காணப்படுகிறது, அன்னைக்கே பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா தான் சங்கிலியை கொண்டு வந்தானே தவிர வானத்திலிருந்து மீகாவேலோ காப்ரியேலோ வரவே இல்லை. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இது நமக்கு ஒரு எச்சரிக்கையின் மணியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபையே, இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம மேல படிஞ்சிருக்கிற தூசியை முதல் உதறுவோம். ஆண்டவரை தேட வேண்டிய விதத்தில் ஆண்டவரை தேடுவோம். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவ உலகமே வேதனை என்னன்னா, எந்த சர்ச்சில் போனாலும் எவ்வளவு ஜீவனை கொடுத்து பேசினாலும் அசால்ட்டா தூங்குறாங்கயா. அது என்னால அது ஜீர்ணிக்க முடியல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மந்தமான பிரச்சனையுமே வர. கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறவன் சபிக்கப்படுவான். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி என்ன பேசணும் ஆண்டவர்கிட்ட கேட்டு வந்து இங்க பிரசங்கம் பண்ணா உட்கார்ந்து தூங்குறனா, சாபம் பிசாசால வரல, நம்மளே நம்ம உண்டாக்கி கொண்டது. ஆர் யூ வித் மீ? ஒத்துக்க மாட்டோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கை தட்டி நல்ல பாட்டு பண்ணாவே ஹார்ட் அட்டாக் வராதான். இன்னைக்கு சர்ச்சில் தான் 24 வயசு பையன் அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செத்துட்டான். ட்ரிபிள் மெட்ராஸ்ல ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து. பக்கத்துல இருந்து ஒரு டாக்டர் சொன்னார், கையை தட்டி மட்டும் கிறிஸ்துவம் பாட்டு பாடிட்டா ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. இந்த சுண்டு விரல்ல கட்ட விரல்ல இருக்கிற நரம்பு டைரக்டா ஹார்ட்டுக்கு போதான். அல்லேலூயா. கை தட்டி பாட்டு பாடுங்கன்னா ஆராதனை நடத்துறவங்களை பேய் மாதிரியே பாக்குறோம். நல்லா வருவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்துல மனம் திரும்புவோமாக. ஆமென். ஆமா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஒரு நாள் நின்னு போயிடும். ஆனா நம்ம கையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஒருபோதும் கெட்டு போவார். ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க துதிக்க துதிக்க கர்த்தர் சுகத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுனா மாறி போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தா மாறல, எல்லாம் தலைக்கீழ. இன்னைக்கு சபைங்க பாருங்க அப்படிதான் மாறி போச்சு. பாஸ்டர் அந்த தரிசனத்தை சொன்னோன்னு எனக்கு அப்படியே புல்லரிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு விக்கிரகத்தின் ஆவி தலைவிரிச்சாடுது. கர்நாடகாவில் மட்டும்தான் இந்த குரங்கு அந்த சின்னத்தை வச்சு எல்லா கார்லையும் போட்டுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அந்த சின்னத்தை போட ஆரம்பிச்சிட்டான். எங்கேயோ பரவுனது அப்படியே எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சு. ஒருவேளை முன்னெச்சரிக்கையா கர்த்தர் சொல்லியிருக்கிறார் போல. இன்னைக்கு சர்ச்சில் ஆண்டவர் ஆராதிக்க மாட்டேங்கிறான். டைம் முடிஞ்சோடனே எந்திரிச்சு போயிடுறான். ஏன்னா நம்ம போய் தானே கவர்னருக்கு ஆலோசனை சொல்ல போறோம். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏதோ ஒரு நேரத்தில் டைம் ஆயிடுச்சுன்னா உட்கார்ந்து கேட்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உனக்கு என்னையா பிரசங்க பீடம் கிடைச்சிச்சு நீ பேசுற அப்படின்னு நீ சொல்றது எனக்கு கேட்குது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
ஆண்டவரை கனப்படுத்த பழகுவோம், ஆண்டவரை ஆராதிக்க பழகுவோம், ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க பழகுவோம், ஆண்டவரை அண்டிக் கொள்ள பழகுவோம். அப்படி பழகினாதான் கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற ஆரம்பிப்பார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அதை விட்டுட்டு நம்ம ஞானம், நம்ம புத்தி, நம்ம அறிவு, நம்ம திறமை, நம்ம சாமர்த்தி எல்லாத்தையும் போட்டா தலைவர் கவுத்துருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவுத்துருவாரு. சொல்லுங்க, கவுத்துருவார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, சர்ச்சுக்குள்ள எவனோ வரான். இந்த எச்சபிடி கலைஞ்சவெல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வரான். எச்ச சாராயத்தை தெரு ஓரத்தில் நின்று குடிச்சவெல்லாம் இன்னைக்கு ஃபுல் பீட்ல வந்து அடிக்கிறான். Why it is happening? Because of us. Yes or no? Yes or no? ஆமா, சின்ன சபையோ பெரிய சபையோ, இன்னைக்கு எவனோ ஒருத்தன் உள்ள வந்துட்டா, ஆண்டவருக்கு சர்ச்சை முக்கியம் கிடையாது, அவருக்கு அவருடைய மகிமை முக்கியம். அவருக்கு மகிமை இல்லாத எல்லா இடத்திலும் அவர் கவிழ்த்து போட்டு விடுவா. இந்த வசனம் பாருங்க, எவ்வளவு அற்புதமான வசனம். நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே. இன்னைக்கு சபையில தெய்வ பயம் கிடையாது. விபச்சாரம், வேசித்தனம் தலைவிரிச்சு ஆடுது. தெய்வ பயமே கிடையாது. ஸ்மோக் பண்ணிட்டு வந்து உட்கார்றான், தண்ணி அடிச்சிட்டு வந்து பேசுறான் பாத்துக்கிட்டே துணிகரமா. Where we are standing? எங்க அந்த தெய்வ பயம், எங்க தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனம்? அன்னைக்கு ஐஏஎஸ் கலெக்டர்ல இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் சர்ச்சில் நேர்முட்டி போட்டான். இன்னைக்கு வாட்ச்மேனா இருக்கிறவங்க கூட பாஸ்டர் கால் மேல கால போட்டு உட்கார்ந்து தான் பிரசங்கத்தை கேட்கிறான். எங்க இருந்தியா வந்தது இந்த ஸ்தானம்? கொடுத்த ஆண்டவருக்கு எடுக்கவும் தெரியும். சே லவுட்லி ஆமென். இயேசுவின் நாமத்திலே பட்சமாய் கையெடுத்து கேட்கிறேன். நான் எல்லா இடத்துலயும் இப்படி தான் பேசுறேன். ஒரு பெரிய லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல ஜெபம் நடத்துறதுக்காக போனேன். எல்லாம் ஹை டாப் மோஸ்ட் லீடர்ஸ். எனக்கு அந்த இடத்துல இந்த சான்ஸ் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. காட்ஸ் கிரேஸ் அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. 1 hour நீங்க பிரேயர் நடத்தணும்னு சொன்னாங்க. நான் ஏறி ஒரு 2-3 பிரேயரை நடத்திட்டு கேட்டேன், கடைசியா பரிசுத்தத்தை குறித்து என்னைக்கு நாம பேசணும் சர்ச்சில்? உலகத்திலேயே பரிசுத்தத்தை குறித்து பேசுவதற்கு தகுதியான ஒரு இடம் எதுனா சபை மட்டும்தான். ஆனா இன்னைக்கு சபை பரிசுத்தத்தை குறித்து பேசல. நீதியை குறித்து பேசுவதற்கு தகுதியான இடம் எதுனா சபை மட்டும்தான். ஆனா இன்னைக்கு சபை நீதியை குறித்து பேசல. விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் எச்சரித்து பேசக்கூடிய ஒரே ஒரு இடம் சபை மட்டும்தான். ஆனா இன்னைக்கு சபை பேசல. தவறை கண்டித்து உணர்த்தக்கூடிய இடம் ஒன்னே ஒன்னு சபை மட்டும்தான். இன்னைக்கு சபை பேசல. ஒரு மாய்மாலத்தின் ஆவி நம்மை மூட ஆரம்பித்து விட்டது. நான் ஜபம் நடத்தி முடிச்சுட்டு எல்லாம் வந்தோன்னே இந்த டாப் மோஸ்ட் லீடர்ல இருந்து மொத்த பேர் வந்து கையை கொடுத்து அப்படி நேர் முட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சேர்ல தான் உட்கார்ந்துருந்தாங்க. நான் கடைசியா தான் எல்லாரும் முட்டி போட, கடைசியா முட்டி போட்டுட்டு எல்லாரும் கண்ணீரோடு செபிக்க ஆரம்பித்தாங்க. அப்பதான் நினைச்சேன், ஆண்டவரே ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினா சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறான். மனம் திரும்பாதவனுக்கு எதுக்கு சர்ச்சைங்கிறேன்? எஸ் ஆர் நோ? ஆர் யூ வித் மீ? அல்லேலூயா. ஐயோ, நான் மனதுருக்கமா பேசணுன்னு தான் அந்த அபிஷேகத்தை விட்டுட்டு இதுக்கு வந்தேன். என்னவோ ட்ராக் மாறுது, எல்லாம் இயேசுமயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, ஆரம்பிச்சுட்ட முடிச்சிட்டு போயிடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இன்னைக்கு கண்டித்து உணர்த்தினாலே சர்ச்சைக்கு வர மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் கண்டித்து உணர்த்துவா. பிசாசு குற்றப்படுத்துவா. குற்றத்தை விட்டு வெளியே வந்து கண்டித்து உணர்த்தின சத்தத்தை கேட்டு எழுப்பி நிற்க ஆரம்பிப்போமானால் மீண்டுமாய் அந்த பரலோக மகிமை நம்மை தேடி வருவதற்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மேல்பூச்சான ஒரு மாய்மாலமான தோற்றம் சபையை மூட ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு காஸ்பல் மீட்டிங்கே நடத்துறது கிடையாது. ஏன்? ஆத்துமா எங்க ரட்சிக்கப்படுது? ஒண்ணும் இல்லையே. வரோம், லபலபன்னு குதிக்கிறோம். என்ன பேசுறோன்னு நமக்கே தெரியாம பேசுறோம். எப்படி ஆராதிக்கணும் நமக்கே தெரியாம ஆராதிக்கிறோம். பாஸ்ட் என்ன பேசுறானே ஏதோ பேசினாருன்னு சொல்லிட்டு போறோம். அல்லேலூயா. நம்ம நிலைமை எப்படி மாறி போச்சு பாத்தியா? இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உலகத்தினுடைய அறிகுறிகள் எல்லாம் அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் வருவார். வரும்பொழுது அவர் கணக்கு கேட்கும் போது நாம் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் தள்ளப்படுவோமானால் அதை விட வேதனையான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமென். மீண்டுமாய் பரிசுத்தத்துக்கு நேராக அடி எடுத்து வைப்போம். மீண்டுமாய் உத்தம வாழ்க்கைக்கு நேராக அடி எடுத்து வைப்போம். தேவ சன்னிதானத்தில் வந்தாலே தெய்வ பயம் நம்மை கவ்வி பிடிப்பதாக. ஆண்டவருக்கு முன்னாடி நடுங்குவோம். ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படிடுவோம். ஆண்டவரை சார்ந்து கொள்ள ஆரம்பிப்போம். எத்தனை நமக்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லா நுகங்களையும் கர்த்தர் உடைத்து போட வல்லமை புரிந்தின ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை அரசாங்கம் வரட்டும், எத்தனை ஆளுகை வரட்டும், எத்தனை ராஜாக்கள் எழும்பிட்டோம், எத்தனை பேர் எழும்பினாலும் ஒரு மனுஷனுக்கு முன்பதாக பாபிலோன் தேசத்தினுடைய ராஜ்யத்தை கவிழ்த்து போட்ட கர்த்தர் இன்றைக்கு மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மேல படிஞ்ச தூசியை உதறுவோம். இருக்கிற இடத்தை விட்டு எந்திரிச்சு ஆண்டவருக்கு நேராய் வர ஆரம்பிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எச்சரிப்பின் சத்தத்தை ஏளனமாய் எண்ண ஆரம்பித்தார்கள். இப்ப பாபிலோன் தேசத்துல போயிட்டான், அடிமையா இருக்கிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அப்பதான் உணர்வு வருது, ஜெபம் பண்ண நேரம் இல்ல. எதிராளி போட்டு நொறுக்கிறான். கழுத்து மேல ஒரு பெரிய நுகம் அப்படியே அழுத்துகிறது. பயம் கப்பி பிடிச்சிச்சு. இப்பதான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், திரும்ப வரமாட்டோமா? சொந்த தேசத்திற்கு கொண்டு போக மாட்டீரா?
இதே இடத்துல செத்துருவேனோ, இதே இடத்துல வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இதே இடத்துல உண்மை ஆராதிக்காதபடி கெட்டு போயிடுவேனோ, ஒரு பயம் வந்த உடனே அந்த இடத்துல தான் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். பாருங்க, குடும்பத்தை இழந்து, வாழ்க்கை இழந்து, உறவுகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து, சொந்த தேசத்தை இழந்து, சபையை இழந்து, அடுத்தவங்க கிட்ட கையை கட்டி அடிமையாய் நொறுங்குண்டு போய், அவன் கொடுக்கிற ட்ரெஸ், அவன் கொடுக்கிற சாப்பாடு, அவன் கொடுக்கிற பேச்சு, அவன் செய்யற வேலை எல்லாத்தையும் அடிமைப்பட்டு போயிருந்த அந்த நேரத்துல தான் ஆண்டவரை பார்த்து கெஞ்சுறாங்க, ஆண்டவரே எங்களை சொந்த தேசத்திற்கு கொண்டு போக மாட்டீரா, கடைசி வரைக்கும் இதே இடத்துல அடிமைப்பட்டு போயிடுவோமா அப்படின்னு கதறின பொழுதுதான் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? எல்லாரையும் அனுப்பணும்டா, நீ திரும்ப வருவ திரும்ப வருவ திரும்ப வருவன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னை விட்டு தூரம் போயிட்ட, நீ தான் என்னை விட்டு தூரம் போனே தவிர நான் இன்னைக்கும் உன் ஆண்டவர் தான், நான் இன்னைக்கும் உன் ரட்சகர் தான், நான் எப்பவுமே உன் கூட இருக்கிறவர் தான், நீ தான் என்னை விட்டுட்டு தூரம் போயிட்ட. கவனிங்க பார்ப்போம், இந்த நல்ல 6வது மாசத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில கடந்த 5 மாதங்களிலே தேவனுக்கு எந்திரிச்சு வரணுங்கிற ஒரே ஏக்கம் தான். இந்த காலை வேளையில உன்னை என்னை உண்டாக்கின சர்வ வல்லமையில் ஆண்டவர் ஒருவேளை தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். பணத்தை நம்பி, பொருளை நம்பி, உறவை நம்பி, மனைவியை நம்பி, புருஷனை நம்பி, வேலையை நம்பி, பிசினஸை நம்பி, உனக்கு ஆண்டவருக்கு இடையில ஒரு பெரிய கேப் இருக்கலாம். இருக்கிற இடத்தை விட்டு எந்திரிச்சு வந்துட்டினா நம்ம மேல இருக்கிற நுகத்தை கர்த்தர் மாற்றுவார், மீண்டுமாய் அபிஷேகத்தினால் நிரப்புவார், மீண்டுமாய் மோந்திரத்தை போடுவார், மீண்டுமாய் பாதரட்சி உடுத்திப்பார், மீண்டுமாய் வஸ்திரத்தை தருவார். இந்த ஜனங்களும் பாருங்க, இப்ப பாபிலோன் தேசத்துல அடிமையா இருக்கிறான், அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறான். அப்பதான் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், நான் இன்னைக்கும் உன் தேவனாய் இருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன், பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், நேசிக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம், எல்லாமே இருந்தும் அனாதை போல இருக்கலாம், ஏதோ ஒரு நுகம், ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு நெருக்கம் உன்னுடைய வாழ்க்கையை கூனி குறுகி போக பண்ணி உன்னை அலங்கோலமாய் ஒரு அவமானமான முத்திரையை குத்தி உலகமே உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்திருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன், உனக்காக தான் பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்தேன், உனக்காக தான் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினேன், உனக்காகத்தான் அரை நிர்வாணமாக சிலுவையில அறையப்பட்டேன், உனக்காகத்தான் மரித்தேன், உனக்காகத்தான் உயிரோடு எழுந்தவராயிருக்கிறேன். I never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் தேவனாய் இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்க போகிறேன். ஆண்டவர் கேட்கிறார், சிறுமைப்பட்டுட்ட நினைச்சியாப்பா, வாழ முடியாது நினைச்சியாப்பா, திரும்ப எழும்ப முடியாது நினைச்சியோ, திரும்ப கட்டப்பட முடியாது நினைச்சியோ, திரும்ப சொந்த தேசத்திற்கு போக முடியாது என்று நினைச்சியோ, இல்ல யாக்கோப்பே, நான் உன் தேவனாய் இருக்க போகிறேன். சத்தமா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பேரரசன் தாவீது வாழ்ந்த நகரம், உலகத்திலேயே பெரிய ஞானி சாலமோன் ராஜாவா இருந்த நகரம், பாருங்க, நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் எழுப்பின நகரம். ஒரு காலத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பில்லி சூனியம் இல்லை. இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அது பரவி போகிற கூட்டம் என்று சொல்ல ஆரம்பித்தார். இஸ்ரவேலுக்கு விரோதமான எழுப்பின எல்லா ராஜ்யங்களும் தலைக்கீழாக கவிழ்க்கப்பட ஆரம்பித்தது. அப்பேற்பட்ட தேசம்தான் சிறுமைப்பட்டு 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 கடைசியா பூச்சி மாறி மாறிட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றார், எந்திரிக்க முடியாதுன்னு நினைச்சியோ, கவலைப்படாத, நான் உனக்கு துணை நிற்க போகிறேன். எத்தனை பேர் இந்த பட்டாம்பூச்சியை பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். கவனிங்க, இந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் கவனிங்க, இந்த சின்ன புழு இருக்கு பார்த்தீங்களா, அந்த புழு அப்படியே நெளிஞ்சு 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 போக ஆரம்பிக்கும். இந்த சின்ன குட்டிஸ் இருக்குன்னு பாரு, வாண்டுசுங்க, அந்த புழுவை பார்த்துட்டா பக்கத்துல இருந்து தொடப்ப குச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து பக்கத்துல உட்காந்துட்டு அந்த புழுவை குத்தும். சில விவரமானது தீப்பெட்டியை கொளுத்தி அந்த புழுவுக்கு சூடு வைக்கும். ஆனா அந்த புழு அந்த பிள்ளைகளுடைய குத்துக்கு, தீக்கு, வேதனைக்கு, காயத்துக்கெல்லாம் அப்படியே தப்பிச்சு வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் தன்னை தற்காத்து கொள்வதற்காக எங்கேயோ ஒரு இடத்துல போய் அங்கிருந்து கம்பளி புழுவா மாறிடும். இப்ப சின்னவங்க குத்தினாங்களா, இப்ப பெருசுங்க. அல்லேலூயா. கம்பளி புழுவை பார்த்துட்டா தொடப்பத்தை எடுத்து அப்படியே தள்ளி தீ வச்சு கொளுத்திடும். பெரியவர்களுடைய பார்வைக்கு அந்த புழு தப்பித்து மேல போய் தான் எச்சிலினாலே ஒரு கூட்டை கட்டுமா, 21 நாள். பாருங்க, தான் எச்சிலினாலே ஒரு கூட்டை கட்டி 21 நாள் 22 நாள் அந்த புழு அந்த கூட்டுக்குள்ள இருக்குமா. வெளிக்காத்து உள்ள போவாது, உள்காத்து வெளியே வராது. அதனுடைய எந்த காரியமும் வெளியே தெரியவே தெரியாது. எந்த மரத்தோட போதும் அந்த மரமாவே மாற ஆரம்பிச்சிருமா. 22 நாள் கழிச்சு அந்த புழு அந்த கூட்டை விட்டுட்டு பிச்சிட்டு வெளியே வந்தா அது பட்டாம்பூச்சியாய் மாற ஆரம்பிக்கும். பாருங்க, எல்லாரும் அண்ணாந்து பார்க்க ஆரம்பிப்பார்கள். இந்த காலை வெளியில
நல்ல பிஸ்னஸை கத்தர் கொடுத்திருப்பார், சிறுமைப்பட்டு போயிருக்கலாம். நல்ல குடும்பத்தை கத்தர் கொடுத்திருப்பார், சிறுமைப்பட்டு போயிருக்கலாம். நல்ல ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்திருப்பார், சிறுமைப்பட்டு எல்லாராலும் தள்ளப்பட்டு அவமானமான பேச்சு, நிந்தனையான பேச்சு, குடும்பம் வேண்டான, உலகம் வேண்டான, உறவு வேண்டாம், இருக்கிறத விட செத்து போயிடலாம், வாழவே எனக்கு பிடிக்கலன்னு வந்திருக்கலாம். இந்த கால வேளையில கத்தர் சொல்றார், எவ்வளவு சிரித்து போனாலும் நான் உனக்கு துணையா நிற்க போறேன். அடி மேல அடி, வேதனைகளுக்கு மேல வேதனை, பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, போராட்டங்களுக்கு மேல போராட்டம். 5 அடி ஏறினா 10 அடி வலிக்கு விழுது, என்ன செய்யறதுனே தெரியல. ஐ ட்ரைட் மை பெஸ்ட் லெவல், என்னால முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். பட் ஸ்டில் I don't know what I have to do. நான் என்ன செய்வது என்று எனக்கே தெரியாதபடி திக்குமுக்காடி கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கலாம். எல்லாரும் குத்தி இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான், மோவாபியர், அம்மோனியர், பெலிஸ்தியர், பாருங்க, மீதியானியர், அசிரியன், சீரியா, பாபிலோன் எல்லாமே அழிக்க ஆரம்பித்தான். ஆனா ஒரு நாள் அந்த புழு தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டது போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதப்பா, நான் உன்னை மீண்டும் மாற்ற போகிறேன். பாருங்க, கோரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ராஜா வந்தான். அவன் வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்து முதல் சட்டம் போட்டான். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, யூதேயா தேசத்திலிருந்து அடிமையாய் வந்த எல்லா எபிரேயர்களும் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு போலான்னு சொல்ல ஆரம்பித்தான். புழுவு மீண்டுமாய் நகர ஆரம்பித்தது. கையை தட்டுங்க பார்ப்போம். இந்த 6வது மாசத்துல தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எத்தனை நொறுங்குண்டு போயிருக்கலாம், எவ்வளவு காயப்பட்டு போயிருக்கலாம், எல்லாமே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதே. you are going to fly like anything. ஒரு நாள் வரப்போகிறது, கர்த்தர் உன்னை பறக்க பண்ண போகிறார். வண்ணத்து பூச்சினுடைய வண்ணங்கள் உனக்கு உண்டாக போகிறது. உன் மேல இருக்கிற நுகங்கள் உடையும், கட்டுகள் அறுக்கப்படும், சாபங்கள் மாறும், பாவங்கள் மன்னிக்கப்படும். You will never be the same again. இருந்த மாதிரி கர்த்தர் இருக்க விட மாட்டார். You are going to fly like anything. கர்த்தர் உன்னை பறக்க பண்ண போகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆனா எந்திரிச்சு வெளியே வந்துடணும், பாவத்தை விட்டு வெளியே வந்துடணும், சாபத்தை விட்டு வெளியே வந்துடணும், நமக்குன்னு போட்ட வட்டத்தை விட்டு வெளியே வந்துடணும், பாபிலோனின் அடிமைதனத்தை விட்டு வெளியே வந்துடணும். எகிப்தின் அடிமைதனை கர்த்தரே அனுமதித்தது. பாபிலோன் தேசத்தினுடைய அடிமைதனத்தை நாமலா வம்ப விலை கொடுத்து வாங்கி நாமலா போய் போனது. அதனாலதான் சகாரியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லுகிறார், பாபிலோனில் குடியிருக்கிற சீயோன் குமாரத்தையே உன்னை விடுவித்துக்கொள், அப்பொழுது மகிமை உண்டாயிருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். எகிப்து தான் கர்த்தர் நமக்கு அனுமதித்தது, பாபிலோன் நம்மளா காசு கொடுத்து வம்ப கொடுத்து விலை வாங்கினது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இருக்கிற இடத்தை விட்டு இந்த 6வது மாசத்துல எந்திரிச்சு வெளியே வந்துட்டோம்னா புழுவை போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கை பட்டாம்பூச்சியாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பிப்பார். ஆமென். ஆமா, அந்த புழுவு தான் எச்சிலினாலே ஒரு கூட்டை கட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தான் எச்சிலினாலே, கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி உட்கார்ந்திருக்கல, தான் எச்சிலினாலே ஒரு கூட்டை கட்டும். ஆமே. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற சாபக்கேடு என்ன தெரியுமா? நம்ம ஜபத்தை நம்ப மாட்டோம், ஊர்ல இருக்கிற ஜபத்தெல்லாம் நம்புவோம். என்ன தப்பா ரைட்டா? அல்லேலூயா. நம்ம ஜபத்தை நாம நம்ப மாட்டோம், ஊர்ல இருக்கிற ஜபத்தெல்லாம் நம்புவோம். யாராச்சும் ஒருத்தர் சொல்லிட்டோமே, நான் ஜபம் பண்ண 10 கேன்சர் பேஷண்ட் சுகமானா முதல் வந்து நின்று அந்த ஆள் போன் நம்பரை வாங்குறது. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, தப்பா ரைட்டா? செய்யாத மாதிரி இருக்கீங்க பத்தியா? அல்லேலூயா. முதல் நம்ம ஜபத்தை நாம நம்புவோம். சொல்லுங்க பாப்பா, ஏன் ஜபத்தை நான் நம்ப போறேன்? சே லவுட்லி, ஏன் ஜபத்தை நான் நம்ப போறேன்? அவங்க ஜபத்தை கேட்கறது நம்ம ஜபத்தையும் கேட்கிறாரு. இங்க நிக்கிற எங்க ஜபத்தை கேட்கறது தான் உட்கார்ந்துங்கிற உங்க ஜபத்தையும் கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரே ஆண்டவர் தான். மேட்ரு என்னன்னா, ஒரு மேகம் பாருங்க, இந்த தண்ணீர் இல்லாத மேகம் வந்து குறுக்க வந்துறதுனால ஆண்டவர் தெரியாம பாஸ்ட் தான் தெரியுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன சத்தமே காணோம்? அல்லேலூயா. ஆமா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இயேசுவி நாமத்தினால. இந்த மே மாசம், இந்த ஜூன் மாசத்துல இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சுப்பார். 10 நிமிஷமோ 10 மணி நேரமோ, அது உன் பலனை பொறுத்து, உனக்கு இருக்கிற கிருபையை பொறுத்து. ஆனா நடிக்காத, தூங்குற மாதிரியே ஜபம் பண்ற மாதிரியே தூங்கிட்டு இருக்க கூடாது. நல்ல லூஸ் ஏர் விட்டுட்டு, துணியெல்லாம் துவைச்சிட்டு, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு, சமைச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஃபேனை போட்டு சேர் பக்கத்துல உட்காந்து அப்படியே தூங்குறது. யாராச்சும் கதவை தட்டுற சத்தம் கேட்டா அந்நிய பாஷை பேசுறது. உன் தில்லாலங்கடிலாம் தெரியும், எங்களுக்கே இவ்வளவு தெரியுதுன்னா அவருக்கு எவ்வளவு தெரியும். அல்லேலூயா. நடிச்சது போதும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க, நடிச்சது போதும், நம்ம நாமளே ஏமாத்துனது போதும். உனக்கு உன் ஜபத்தினால, ஏன் ஜபத்தினால ஒரு டென்ட்டை உருவாக்கும். நம்முடைய எச்சலினாலே ஒரு கூட்டை கட்டும். 5 நிமிஷம் ஜபம் பண்றியோ, 10 மணி நேரம் ஜபம் பண்றியோ, நீங்களாம் முழங்கால் பண்ணிடுங்களேன், தேவ சமூகத்துல போங்க, கதவை சாத்துங்க, ஆண்டவர்கிட்ட கதருங்க. ஆண்டவர்கிட்டே போய் நடிக்க கூடாது. புருஷங்கிட்ட நடிச்சு, மனைவி கிட்ட நடிச்சு, பிள்ளைங்க கிட்ட நடிச்சு, அப்பா அம்மா கிட்ட நடிச்சு, பாஸ்ட் கிட்ட நடிச்சு, எங்கே பொறுத்து செய்யாத மாதிரி இருக்கீங்க. அல்லேலூயா. நடிக்க கூடாது. ஓப்பனா போவோம். தப்பு பண்ணிட்டேன்னா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவோம், விழுந்துட்டேன்னா விழுந்துட்டேன்னு சொல்லுவோம், தூங்கிட்டேன்னா தூங்கிட்டேன்னு சொல்லுவோம். அவர்கிட்டயே போய் சொல்றது. தூங்கல, ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், நல்லா வருவீங்க. அல்லேலூயா.
இந்த நடிப்பு எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஒழிவதாக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். மீண்டும் உன் வீட்டில் ஒரு ஜெபதூமை எழும்பட்டுமே, ஒரு அக்கினி எரியட்டுமே, உனக்குள்ளாக இருக்கிற அக்கினி பற்றி எரியட்டுமே. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். பழைய பஞ்சாங்கம் உனக்குன்னு போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வச்சு கிழிச்சு தூக்கி தூர போட்டுட்டு பாருங்க, தேவ பிள்ளைகளா தேவ சமூகத்தில் போவோம், நல்ல நேர்முட்டி போடுவோம், 10 நிமிஷம் ஒழுங்கா முட்டி போடுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இடத்துல இருதயத்தை ஊற்றுவோம், கண்ணீரை ஊற்றுவோம். கண்ட உபதேசத்தெல்லாம் கேட்டு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் பேசுறா, லூசு பயல்க. சத்தம் ஆமென் சொல்லு. இந்த கண்ட ஆட்களுடைய பேச்சை கேட்க கூடாது. நான் இன்னைக்கு இதை தான் பேச வந்தேன். சிம்சோனை யூதர்களே வந்து புது கயிறுனாலே கட்டினாங்களாம். கட்டிட்டு சொன்னாங்களாம், சிம்சோனே பெலிஸ்தியர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா, அதனால நான் கட்டுவோம். சிம்சோன் சொல்றான், நீ மட்டும் தான் கட்டணும், அவனை கட்ட விடக்கூடாது. நம்மால வந்து புது கயிறை கட்டினா, எத்தனை புது கயிறை கட்டினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல அபிஷேகம் மட்டும் இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா புது கயிறு அருந்து போகும். நான் அதை தான் இன்னைக்கு பேசணும்னு வந்தேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். உனக்குள்ளாக இருக்கிற ஜபாவி மட்டும் எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா எத்தனை கொம்ப நமக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ணாலும் இயேசுவின் நாமத்தினால அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுவார். ஆமென். பெல்சாஸ்திர பார்த்து தானியேல் சொல்றான், உங்க அப்பா ஏற்கனவே தப்பு பண்ணான், 7 வருஷம் மாடா புல்லை மேஞ்சிருந்தான், அது எல்லாவற்றையும் தெரிந்து திமிர் ஏறி சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை எடுத்துட்டேன். படிக்க முடியல இல்ல. எத்தனை ஞானவான கூப்பிட்டேன், எத்தனை குடிகார பயல்களை கூப்பிட்டேன், எத்தனை மந்திரி கூப்பிட்டேன், எவனாலும் அந்த எழுத்தை படிக்க சொல்லு, ஒருத்தராலையும் படிக்க முடியாது. உன் தலையெழுத்து என் கையில தாண்டாங்கிறான். யாரு? ஜெபிக்கிறவன். சத்தம் ஆமென் சொல்லு. ஆமா, இந்திய தேசத்துல எத்தனை சட்டம் வந்தாலும் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஜெபிக்கிறவன் மட்டும் எலும்ப ஆரம்பிச்சிட்டா அந்த சட்டத்தை கத்த கிழிச்சு போட வாசல தரப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எலும்ப ஆரம்பித்துப்பா. கை கொடையுது, கால் கொடையுது, இங்கதான் கொடையும். தெருவுல 10 மணி நேரம் இன்னும் பேச தெரியும். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு ஜபத்துக்கு நேரா வருவோம். ஜபம் பண்ண ஆரம்பிச்சு பாரு. எத்தனை பேர் கையெழுத்த குலைச்சாலும் தானியேல் சாதாரணமா வந்து சொல்றான், மேனே மேனே தெக்கேல் உப்பார்சி, நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைவுபட்டு காணப்பட்டா, இன்னைக்கு நைட்டு உன் ராஜ்யபார் 2 இழிஞ்சிரும். சத்தமா சொல்லு. ஆமா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். தேவாலயத்தில் நேர்ந்து கொண்ட பாத்திரத்தை எடுத்த பெல்சாஸ்திரிக்கே நைட்டோட நைட்டா கர்த்தர் கிழிச்சு போடும்போது இதெல்லாம் சில்ற. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஜபம் எழுமணும். ஜபம் சொல்லுங்க. ஜபம் ஜபம் பண்ணணும். ஆமே. ஆமா, சர்ச்சில் வந்து சாதாரணமா சாட்சி சொல்லணும். கேன்சர் கட்டி இருந்ததா, ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க, போய் ஜெபம் பண்ண, கர்த்தர் சுகமாக்கிட்டார், அந்த அம்மா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடணும். ஆமே. பாஸ்ட் மேல இருக்கிற அபிஷேகம் அப்படியே நம்ம மேல வர வேண்டாமா? ஆமாவா இல்லையா? சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்ப பார்த்தாலும் ஊர்ல இருக்கிறவன் ஜபத்தை நம்புறது ஆளுங்கள பாரு. சோத்திரம் ஆண்டவரே. டென்ஷன் ஆகல மனுஷனுக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இவ்வளோ ஜீவனை கொடுத்து பிரசங்கம் பண்றாங்க. நான் இல்லை, எல்லாரும் என் வேதனையை சொல்லிடுறேன். அவர் சொல்ல முடியாது, நான் தான் சொல்ல முடியும். ஆமா, அவ்வளோ பிரசங்கம் பண்ணி முடிச்சாலும் 1000 பேர் வந்து நிக்கிறீங்க. பாவம். என்ன சாப்பிட்டாங்களோ, என்ன பண்ணாங்களோ. தஞ்சாவூர்ல ஸ்பெஷல் மீட்டிங் பேசுறதுக்காக போனேன். காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சது. இன்னொருத்தர் பேசினார், பேசி முடிச்சுட்டேன். 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி நிக்கிறாங்க. இதோட கொடுமை என்னன்னா, சாப்பிட்றவங்க ஜெபம், சாப்பிடாதவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களா, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும்போது சாப்பிட்டும் வரான். அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. வயிறெல்லாம் இழுத்து பிடிக்குது. யார்கிட்ட சொல்ல முடியும்? என்ன பண்றது? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, உங்களுக்கு மனசாட்சி இருக்காதா? இல்லை ஜெபமே பண்ண மாட்டேலா? சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்துல மாறுவோமாக. ஆமென் சொல்லணும். அந்த அக்கினி ரதத்துக்கு போறவங்க எல்லாம் அக்கினியா இருக்காங்கன்னு. அந்த அம்மா ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குதுன்னு சொல்லணும். அந்த பிரதர் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குதுன்னு சொல்லணும். ஆமென். எச்சலினாலே ஒரு கூட்ட கட்டு. வெளிக்காத்து உள்ள வரக்கூடாது. கண்ட உபதேசம் வரக்கூடாது. கண்ட தாறுமாறு வரக்கூடாது. கண்ட கொள்கைகள் வரக்கூடாது. பைபிள் மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. கூட்ட கட்ட ஆரம்பித்து பார். 21 நாள் பிச்சிட்டு வெளியே வந்தினா இந்த ஆளா புழுவா பட்டாம்பூச்சி, புழுத்தான் பட்டாம்பூச்சி. சத்தம் ஆமென் சொல்லு. கர்த்தர் பறக்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாக்கோப்பை பார்த்து சொல்றா, பயப்படாத யாக்கோப்பே, ஒரு உன்னத மகிமை வரப்போகிறது, ஒரு உருமாற்றம் வரப்போகிறது, ஒரு மேன்மை வரப்போகிறது. நீ எப்ப என்ன தேட ஆரம்பிச்சு அப்பவே உனக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நான் நிர்ணயம் பண்ணிட்டேன். உன்னை மேன்மைப்படுத்த போறேன், உன்னை மகிமைப்படுத்த போகிறேன், உன்னை நன்மையினால முடிசூட்ட போறேன். பயப்படாத. ஆண்டவர் சொல்றா, உன்னை எந்திரமா மாத்துவேனா. புழு எப்படி மாறிச்சுப்ப? சத்தமா சொல்லுங்க. மலைகள் குன்றுகள் எல்லாவற்றையும் மிதித்து தவிடு பொடியாய் மாற்றுவாய். நீ தூற்றுவாய், காற்று அவைகளை கொண்டு போகுமா.
நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்குள் களி கூற போகிறாய். கையை தட்டுங்க பாப்போம். ஆமா, எத்தனை வியாதியா இருக்கலாம், எத்தனை பலவீனமா இருக்கலாம், எத்தனை விக்கிரகத்தின் வல்லமா இருக்கலாம், எத்தனை பில்லி சூனியமா இருக்கலாம், எத்தனை மந்திரவாதமா இருக்கலாம், எத்தனை பேர் சவால் விட்டு இருக்கலாம். அது மலையா இருந்தால் என்ன, குன்றா இருந்தால் என்ன, உன்னைய என்னைய கர்த்தர் எந்திரமாக மாற்ற போகிறார். சபை எந்திரமாய் மாற போகிறது. காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு பாரு. 3 மாசம் கழிச்சு 5 நிமிஷம் அரை மணி நேரமா மாறி இருக்கும். அரை மணி நேரம் 6 மாசம் கழிச்சு 1 மணி நேரமா மாறி இருக்கும். நம்ம தான் தொடங்கவே மாட்டோம்ல. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு வருவோம். நமக்கு எதிராக இருக்கிற மலைகள் குன்றுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தவிடுபொடியாக மாற்ற போகிறார். பாருங்க, நம்ம எரியாமலே ஒரு மாய்மாலத்தின் ஆவி சபைக்குள்ள வந்துடுச்சு, ஒரு விக்கிரகத்தின் ஆவி சபைக்குள்ள வந்துடுச்சு. விபச்சாரத்தை குறித்து பேசிட்டா விசுவாசி போயிடுமா அப்படிங்கிறான். அதனால பாஸ்டரே இன்னைக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியத்தை குறித்து பேச ஆள் கிடையாது, சாட்சி சொல்ல ஆள் கிடையாது. பாருங்க, ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒரு பெரிய பரிசுத்தவான் அந்த மனுஷன் ஒரு காலத்தில் பிரசங்கம் பண்ண அப்படியே நாடி நரம்பெல்லாம் அப்படியே துடிக்கும். அவரோட மேகசின் வருமானம் நானா காத்து எடுத்து படிப்பேன். வித்தியாசமா பரிசுத்தாவியாளர் அவரை கொண்டு கிரியை நடப்பிப்பார். அதே மனுஷன் பாருங்க, தமிழ்நாடு சட்டசபையில போய் கிறிஸ்துமஸ்க்கு நடத்துறாரு, பேப்பர்ல எழுதின்னு போய் ஜபத்தை படிக்கிறாரியா. எவ்வளவு வெட்க கேடு. நான் அப்படியே உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சேன். ஒருவேளை அங்க இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லு, அவன் சாமியார் வந்து மணி ஆட்டும் போது ஆட்டுறான் இல்ல, அவனுக்கு எல்லாம் அடங்குறா இல்ல, நம்ம ஏன் போக கூடாது? கையில பைபிள் எடுத்து எல்லாரும் கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ண போறேன் அடிச்சு கிளப்பிருக்கலாம்ல. கிளப்பிருக்கலாமா, கிளப்பிருக்க கூடாதா? கிளப்பிருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்தது, நாம தான் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். எனக்கு ஒண்ணு தெரியும், புழு மீண்டுமாய் பட்டாம்பூச்சியாய் மாறப் போகிறது. கர்த்தர் மாற்ற போகிறார். காரியத்தை கைக்குடி வர பண்ண போகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்மை ஒரு எந்திரமாய் கர்த்தர் மாற்றணும். ஆமென். ஆமா, இந்தியா தேசத்துக்கே ஒரு பெரிய வில்லங்கம் கோயம்புத்தூர்ல தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சத்தம் புரியுதா? எவ்வளவு பேசினாலும், தமிழ்ல பேசினாலும் அப்படித்தான் இருக்கீங்க, இந்தியில பேசினாலும் அப்படித்தான் இருக்கீங்க, ஹீப்ரூல பேசினாலும் அப்படித்தான் இருக்கீங்க, அந்நிய பாஷை பேசினாலும் அப்படித்தான் இருக்கீங்க. ஏதோ உங்களால முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எழும்பணும். அவன் அப்படி போயிட்டான், நான் போயிட்டேன், எவன் எப்படி போனான், நம்ம கூட்ட கட்டுவோங்கிறேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நெகேமியா ஒரு கூட்ட கட்டினான், கர்த்தர் காரியத்தை மாற்ற ஆரம்பித்தார். பாருங்க, தானியேல் ஒரு கூட்ட கட்ட ஆரம்பித்தான், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்க ஆரம்பித்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு கூட்டை கட்ட ஆரம்பித்தார்கள், கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்ற ஆரம்பித்தார். யோசேப்பு எகிப்து தேசத்துல போய் ஒரு கூட்டை கட்ட ஆரம்பித்தார். எகிப்தினுடைய சட்ட திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் ஈஜிப்ட்ல இருக்கிற சட்டம் எல்லாம் யோசேப்பால எழுதப்பட்டதுதான். எந்த கொம்பனாலையும் அதை மாத்த முடியல. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எழும்புவோம், நம்ம மேல இருக்கிற தூசியை பரகடிப்போம், எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகீழாக மாற்றுவார். ஆமென். நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை ஜெயமாய் மாற்றணும். எத்தனை பேர் யூதனே வந்துதான் புது கயிறுனால கட்டினானா? யாரே? சிம்சோன். நீ கட்டி முடினா, கட்டி முடிச்சேன்னு வசனம் சொல்லுகிறது. பெலிஸ்தியர்கள் ஆர்ப்பரித்தார்களாம். அவன் ஆர்ப்பரிக்க சத்தம் எழும்ப இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சிம்சோனின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். பாருங்க, நெருப்புப்பட்ட நூலை போல கயிறுகள் அறுப்புண்டு போக ஆரம்பித்தது. எனக்கு ஒண்ணு தெரியும், சீக்கிரத்துல சபையில கர்த்தர் அப்பேற்பட்ட அபிஷேகத்தை வைக்க போகிறார், மகிமையை வைக்க போகிறார். எத்தனை பேர் எதை கட்டினாலும் எல்லாவற்றையும் அறுப்புண்டு போக பண்ண போகிறார். எத்தனை ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்பினாலும் கர்த்தரே தெய்வம் என்ற சத்தம் எழும்புகிற வரைக்கும் கர்த்தர் தமக்காக வைராக்கியமா எழும்பக்கூடியவரா இருக்கிறார். ஆமென். பயப்படாத, துணை நிற்கக்கூடிய கர்த்தர் கூட உண்டு. ஜெபிக்க ஆரம்பித்துப்பா, ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பி, நேர் முட்டி போடு, சத்தம் போட்டு வாயை தந்து துதி. மனசுக்குள்ளேயே பண்ற ஆண்டவருக்கு தெரியும். இப்ப இங்க கண்ணை முச்சி தானே அடிங்கிறாங்க. அல்லேலூயா. இந்த நினைச்சிட்டு இருக்கிறது, காய போடுறது, துணி துவைக்கிறதுலாம் இங்க இருக்கக்கூடாது. சோத்ரம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா நம்ம மைக்கு, பாஸ்டரோட மைக்கு சத்தம் அடங்கினா காங்கிரிகேஷன் சத்தம் பயங்கரமா இருக்கும். ஆனா இந்தியாவில் என்னன்னா, இந்த சத்தம் அடங்கினோடனே அந்த சத்தமும் அடங்கிடுது. இயேசு அடக்கம் பண்ண வந்த மாதிரியே இருக்கிறான். கேட்ட பரிசுத்தம் கொலைதாமா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுல தான் பரிசுத்தம் கொலையும். ஆமென் சொல்லுங்க. இயேசு நாமத்துல நம்ம ஒரு பெரிய பிரேக் த்ரோவை கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கூட்டை விட்டு வெளியே வருவோம். நம்மளை அவமானப்படுத்தின பேர், குச்சி எடுத்து குத்தின பேர், தீக்குச்சி வச்சு சூடு வச்சாம் பேர், தொடப்பத்தில் அப்படியே கொளுத்தில்லாம் நினைச்சாம் பேர், அழிச்சில்லாம் நினைச்சாம் பேர். நீ பறக்கும் போது வேற மாதிரி ஒரு மறுரூபத்தை கத்த தருவார். இந்த புழுனுடைய நிலைமை விட்டு பட்டாம்பூச்சியா போது பேர், அதுக்கு பேரு பாருங்க, மெட்ரோ மெர்போசியஸ் அப்படின்னு பேரா. ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறது. சொல்லுங்க. ஓ, சொன்னீங்களாக்கா? ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, கடன்ல இருந்து ஆசீர்வாதத்துக்கு நேரா வரணும், பலவீனத்திலிருந்து பலனுக்கு நேரா வரணும், வியாதியிலிருந்து சுகத்திற்கு நேராய் வரணும், தரித்திரத்திலிருந்து நல்ல நிலைமைக்கு நேராய் வரணும். ஜெபாவி இழந்து போனவர்களை நான் ஜெபாவியை பெற்றவர்களாய் எழும்பணும். அபிஷேகத்தை இழந்து போனவர்கள் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் வரணும். தரிசனத்தை இழந்து போனவர்கள் தரிசனத்தை பெற்றவர்களாய் வரணும். அப்பதான் சிறகடித்து பறக்கத்தக்க விதத்துல கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா.
புழுவா இருக்கும்போது இந்த விழுந்து போன மரம், குப்பை, கூளம், தெரு, சந்து இதுதான் புழுவா இருக்கும்போது. ஆனா பட்டாம்பூச்சியா மாறிட்டா கண்மலையின் தேன் தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த 6வது மாசத்துல இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், ஒரு உயர்வை வச்சிருக்கிறார். ஆனா நீங்களா நானா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். நம்ம எச்சலினாலே கூட்ட கட்டணும். மோசே ஒரு பெரிய ரட்சகனாய் வருவதற்கு காரணம் மோசேயினுடைய தாய். அவளா ஒரு நாணல் பெட்டியை செஞ்சாலாம், உள்ள கீழும் பிசினியும் பூசினாலாம். பாருங்க, வாழ்வா சாவான்னு திகைத்து கொண்டிருந்த அந்த மோசே குழந்தையை தூக்கி நாணல் பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போய் நைல் நதியில விட ஆரம்பித்தா. என்னைக்கு நைல் நதியில விட்டாலோ எல்லா எபிரேயர்களும் நைல் நதியில தான் குழந்தையை தூக்கி போட்டான். அவன் போட்டதெல்லாம் செத்து போச்சு. ஆனா அம்மனி அனுப்புனது மட்டும் ரட்சகனாய் மாற ஆரம்பித்தது. How it is possible? அவ ஒரு நாணல் பெட்டியை செஞ்சா, கீழும் பிசினியும் பூசினா, உள்ள பதில் வராத ஒன்றை, காயப்படுத்தின ஒன்றை, அழிவுக்கு நேரா ஒன்றை உள்ள வச்சு நைல் நதியில விட ஆரம்பித்தா. என்னைக்கு நைல் நதியில விட்டாலும் அப்பவே ஓங்கிய புயமும் பலத்த கரமும் அந்த பெட்டிக்கு நேராய் வர ஆரம்பித்தது. அந்த பெட்டி அப்படியே நகர்த்திட்டு போக ஆரம்பித்தது. தேசத்தையே தலைக்கீழாக மாற்றக்கூடிய ஒரு ரட்சகனை கர்த்தர் வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நாமளும் ஒரு நைல் நதியை, நாமளும் ஒரு நாணல் பெட்டியை செய்வோம். பதில் வராத எல்லா பிரச்சனைகளையும் நாணல் பெட்டிக்குள்ள வைப்போம். பரிசுத்த ஆவியானவராகி ஜீவ நதியின் இடத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். அது கொஞ்ச நேரம் தான் போகும். இவன் பாருங்க, மோசேயினுடைய தாய் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டு அழுதுருப்பா. புள்ள செத்துருமோ, வெள்ளம் புரண்டு வருமோ, அந்த தொட்டில் கவிழ்ந்து போகுமோ, ஒரு பயமா இருப்பா. few seconds, few minutes, few hours. பார்வோன் குமாரத்திக்கு என்ன குளிக்கிற பாத்ரூமாங்க இல்ல, இல்ல அவளுக்கு என்ன அரண்மனையில பாத்ரூமா இல்ல. இங்க பார், உங்க ஜபம் என் ஜபம் கேட்கறேன்னு தலைவர் தீர்மானம் பண்ணிட்டா, ராகுல் காந்தியை கோயம்புத்தூர்ல வந்து குற்றாலத்துல குளிக்க வைப்பார். உங்களுக்கு போய் நான் பிரசங்கம் பண்ண. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்ன பார்வன் குமாரத்தி குளிக்காங்க, என்ன பாத்ரூமா இல்ல, வர வச்சார் இல்ல, வப்பார். சொல்லு, வப்பார். நாணல் பெட்டி சொல்லுங்க, நாணல் பெட்டி. கீழும் பிசினியும் பூசணும், கண்ணீரும் வேதனை அதை அப்படியே ஓட்ட உள்ள வரா முழுகாம இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இயேசு நாமத்தில் இந்த கூரையை தாண்டாது அதெல்லாம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த கீழ் பிசினியை பூசு, உள்ள எடுத்து வை, வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஜபம் பண்ணது மாதிரியே தெரியாது, கேட்டது மாதிரியே தெரியாது, பதில் வந்தது மாதிரியே தெரியாது. அந்த வாண்டு நிக்க வச்சோம் இல்ல, அது வேகம் வரும். மம்மி மம்மி அந்த ஆண்டி வந்துட்டாங்க மம்மி, குளிச்சாங்க மம்மி, அவங்க குழந்தை எடுத்தாங்க. இதை விட கொடுமைன்னா 50 தாதிமார் கூட இருக்கிறாங்கல்ல, அத்தனை பேரோடையும் பேச்சை கேட்காம இந்த குழந்தை பேச்சை கேட்டா போற. அவ புரியல, புரியாத மாதிரியே இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. அத்தனை தாதிமார் தான் இருக்கிறான், அத்தனை காவலாளி தான் இருக்கிறான், அத்தனை பேரும் பேச்சு கேட்காம இத்துணூண்டு வாண்டு அது வந்து கேக்குது. ஆண்டி ஆண்டி இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க மம்மி, இதுக்கு என்ன தெரியும்? ஆண்டி ஆண்டி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க நான் போய் மம்மியை கூட்டிட்டு வரட்டா? அவ பாரு போய் கூட்டிட்டு வாங்குறா. ஆமே, இது வேகமோடி கதை தட்டுது. மம்மி, பார்வன் குமாரத்தி உனையத்தான் மம்மி கூப்பிடுது வா அப்படிங்கிறா. நேரா போனா இவ போய் பார்த்தா குழந்தை பார்வன் குமாரத்தின் மடியில் இருக்கு. அவ கழுத்துல போட்ட செயின் யார் கழுத்துல இருக்கு? குழந்தை கழுத்துல இருக்கு. சொல்றா, இந்த பிள்ளையை கொண்டு போய் வளர்த்துரு, நான் உனக்கு என்னத்தை தரேன்? சம்பளம் தரேன். அல்லேலூயா. ஒரு 3 ஹவருக்கு முன்னாடி எந்த ராணுவ வீரர் அந்த பக்கம் போனாலும் இவளுக்கு சாவுன்னு மரண மணி. ஆனா இப்ப அடுத்த 3 ஹவருக்கு முன்னாடி போறா. இவ வீடே மாறிடுச்சு. ஒரு பெரிய பங்களா கொடுத்திருப்பான், குழந்தைய வளர்க்க சொல்லியிருப்பான். அந்த பக்கம் ராணுவ வீரனை பார்த்து வச்சிருப்பான். அந்த அம்மா பார்வோன் குமாரத்தியோட மகனை வளர்க்குதாமா. அல்லேலூயா சொல்லுங்க. குட்டி ஜபம் சொல்லு. ஐயோ ஐயோ சொல்லு, குட்டி ஜபம். குட்டி ஜபம். பிசினஸ் வளரலையா? நாணல் பெட்டி செய், உள்ள எடுத்து வை, பரிசுத்த ஆவியானவர் கிட்ட ஒப்பு. ஒரு ரவுண்ட் இப்படி போயிட்டு இப்படி திரும்ப வரும். வரும்போது அம்மிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கர்த்தர் மகிமையாய் நிரப்பக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 6வது மாசத்துல கர்த்தர் நம்மை பறக்க பண்ண போகிறார். இனி அடிமைத்தனம் இருக்காது, நுகம் இருக்காது, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். எத்தனை பேர் எத்தனை கயிறை வச்சு கட்டினாலும் அபிஷேகம் பெற்ற மனிதனால அடங்கி இருக்க முடியாது. அபிஷேகம் நுகத்தை உடைக்கும், கட்டுகளை மாற்றும், பேதையை ஞானவானாய் மாற்றும், பைத்தியக்காரனை தெளிந்த புத்தியுள்ளனாய் மாற்றும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அபிஷேகம் மட்டும் இருந்தா சிறைச்சாலை கதவு திறக்காது, சிறைச்சாலையின் அஸ்திபாரமே திறந்துரும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க ஒரு நல்ல தீர்மானமா, ஒரு வைராக்கியமா ஆண்டவரிடத்தில் எழும்ப போவோம். ஆண்டவர் கிட்ட சொல்லுவோம், கம்யூனியன் எடுக்க போறோம், பரிசுத்த பந்தியில பங்கு பெற போறோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்திற்கு சமமா இருக்கிற
உம்முடைய திராட்சை ரசத்தையும் அப்பத்தை நான் புசிக்க போற ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில நீ சிந்தின ரத்தத்தின் வல்லமை எனக்குள்ளாக இறங்கட்டும், என் குடும்பத்துக்குள்ளாக இறங்கட்டும், என்னை கட்டி வைத்திருக்கிற நுகங்கள் முறிக்கப்படட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், எலும்ப ஆரம்பிப்போம். கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்மை கர்த்தர் எந்திரமாய் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் அப்படி எழுமி நிற்போமா? எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுமி நிறுங்க பார்ப்போம். ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுவோம். உனக்குன்னு போட்ட வட்டத்தை எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருவோம். நமக்கு நியமித்த கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாவற்றையும் அகற்றி தூர வச்சுட்டு ஒரு உத்தம இருதயத்தோட பிறந்த குழந்தையை போல சிறு பிள்ளைகளை போல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த முதல் வாரத்தில் வருவோம். இதுவரைக்கும் இந்த பரிசுத்த பந்தியில் எத்தனை வியாதி இருந்தாலும் சொல்லுங்க, பரிசுத்தவான்கள் வந்து கொடுக்கும் பொழுது என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் பலனாய் மாறட்டும் சொல்லி எடுக்க ஆரம்பித்துப்பார். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேஷம் போட்டது போதும், கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்காத, கேடு உண்டாகுமா? தேவ வசனத்தை அற்பமா என்னாத. எந்த பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல நின்று பேசினாலும், எந்த பிரசங்கியா நின்று பேசினாலும் உட்கார்ந்துட்டு தூங்காத. இயேசுவின் நாமத்தில் அது நமக்கு வேதனை, சாபத்தை கொண்டு வந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் சொல்லுது. இன்னைக்கு ஏன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடக்கல? பிசாசே கிடையாது, நாமளே தான் தப்பு பண்ணிட்டோம். Are you with me? Hallelujah. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஒருவேளை அடிமைத்தனத்தில் இருக்கலாம், இழந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் பட்டாம்பூச்சியாய் மாற்றப் போகிறார். தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். அற்புதம் நடக்க போகிறது. எந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராது அந்த இடத்துல இருந்து கர்த்தர் வர பண்ண போகிறார். எங்க ப்ரமோஷன் நடக்காது அந்த இடத்துல ப்ரமோஷன் நடக்க போகிறது. எந்த இடத்துல பிசினஸ் நடக்காது அதே இடத்துல கர்த்தர் பிசினஸை உருவாக்க போகிறார். தடைகள் உடைக்கப்பட போகிறது. கோணலானவைகள் செவையாக போகிறது. கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்ப போகிறது. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா பேசுங்க பாப்போம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க பாப்போம். யாரும் அமைதியா இருக்க கூடாது. சத்தமா சத்தமா கொஞ்ச நேரம் நம்ம மைக்கு சத்தம் இல்லாம நம்ம சத்தம் மட்டும் கேட்கட்டும். தேசத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் விலகணும்னா ஏதோ ஒரு விதத்துல நாமளும் எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. நல்ல வாயை திறங்க பாப்போம். மைக்கு சத்தம் இல்லாம நம்ம மட்டும் எல்லாம் பேச போறோம். நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசுவோமா? மூத்த விசுவாசிகள் எல்லாம் நல்ல சத்தமா அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா? ஏசு ஏசுன்னு சொல்லுங்க பாப்போம். அந்நிய பாஷை பேசாதவங்க ஏசு ஏசுன்னு சொல்லுங்க. ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும். கிறிஸ்தவத்திற்கு, சபைக்கு, ஊழியங்களுக்கு, ஊழியர்களுக்கு, ரட்சிப்புக்கு, ஆத்தும அறுவடைக்கு எதிராக எழும்புகிற எல்லா கட்டுகளும், எல்லா நுகங்களும், எல்லா எதிர் வல்லமைகளும், எல்லா மாந்திரிக வல்லமைகளும் நிர்மூலமாக போகத்தக்க விதத்துல ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை இறங்குவதாக. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி